ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. எனக்கு ஒரு கார் கூட கிடையாது. ஆனால் ராமராஜ்யாவில் இருக்கும் கார்களுக்கெல்லாம் நான் தான் சொந்தக்காரன். எனக்கு எந்த சொத்தும் கிடையாது. ஆனால் ராமராஜ்யாவில் இருக்கும் அத்தனை சொத்துக்களையும் உருவாக்கியவன் நான் தான். தங்களது மிக சமீபத்திய அருளுரை பதிவு இது. இல்லற வாழ்க்கையில் கூட ஒரு மனிதன் இதே நிலையில் வாழத் தெரிந்தால் அதை தாங்கள் அடிக்கடி கூறும் தாமரை இலை தண்ணீர் போன்ற பற்றற்ற நிலை என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? இந்த பூமியை அருளாட்சி செய்யும் இறைவனாகிய தங்களுக்கு தனிமனித விருப்பு அல்லது வெறுப்பு எதுவும் இருக்கிறதா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகலும் உலகத்தோடு ஒட்டாது ஒழுகலும் புதிய தவமாம். பி வித் த வேர்ல்ட் அண்ட் பி வித்தவுட் இட். த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ரெனன்சியேஷன். உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோ, நீ சும்மா கையில் ஒரு வாத்தோட்ட குச்சி வச்சுன்னு காவி கட்டின்னுட்டு நான் சாமியார் சாமியார் நானும் தான் சாமியார் அப்படின்னு சொல்லி இருக்கிறத விட உனக்கு எல்லாம் இருக்கணும், ஆனால் எதுலேயும் இன்ட்ரெஸ்டே இருக்கக்கூடாது இல்லையா? இது ரொம்ப பெரிய நிலை இல்லையா? எல்லாம் இருக்கணும், ஆனால் எதுலேயும் இன்ட்ரெஸ்டே இருக்கக்கூடாது. அண்ட் நாட் ஈவன் தி சென்ஸ் ஆஃப் பொசஷன் ஆர் பிலாங்கிங் அது கூட இருக்கவே கூடாது. ஸோ திஸ் லெவல் ஐ ஹவ் ரீச் இயர்ஸ் ஆகோ. எப்பயோ நான் ஆல்மோஸ்ட் 1996 அதுக்கு முன்னாடி 88 நினைக்கிறேன், அப்பயே இந்த நிலைகளை அடைஞ்சிட்டேன். பட் 96 பெர்ஃபெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஐ டோன்ட் டச் மணி. நான் பணத்தை தொடவே மாட்டேன். இவ்வளோ பெரிய ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கேன். இதில் எதுலேயும் என்னுடைய கையெழுத்து தேவைப்படாது. என்னை யார் நம்பி வந்து ஒரு 20-25 வருஷமாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே யங்ஸ்டர்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்கடான்ட்டு விட்டுட்டேன். ஸோ தே ரிப்போர்ட் டு மீ ஒன்ஸ் இன் வே. சும்மா ஒரு மெயில் அனுப்புவாங்க இந்த அக்கௌண்ட்ஸு இது மாதிரி, அவ்வளோதானே தவிர ஐ எம் நாட் இன்வால்வ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்சோ. அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நான் இன்வால்வ் பண்ணுறது கிடையாது. எல்லாம் யங் பர்சன்ஸ் ஆர் டீலிங். இவ்வளோ கார்டன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ எதுலேயுமே ஒரு இன்வால்வ் ஆகாத அண்டு இப்போ யாருக்காவது இவ்வளோ பெரிய லேண்ட் இருந்தால் அவன் ஃப்ளாட்டு போட்டு விற்றுருப்பானே இல்லையா? நான் ஃப்ளாட்டை போட்டேன், கோயில் கட்டினேன், ரோடு போட்டேன், கார்டன்ஸ் போட்டேன், மரங்களை நட்டேன். எல்லாமே வந்து ஒரு பப்ளிக் யூட்டிலிட்டி ஓரியன்ட் ஆர்கனைசேஷனாக தான் இதை நான் நடத்திட்டு இருக்கிறேனே தவிர இதில் நான் அயோட்டா ஆஃப் காமர்ஸ் கூட இருக்கவே இருக்காது. என்னுடைய எந்த செயல்களிலும் அது இருக்கவே இருக்காது. இப்போ யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் இளன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். எதுவுமே வேணான்னு யார் விட்டானோ அவனுக்கு எந்த வகையாகவும் எந்த ப்ராப்ளமும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. யாதனின் நீங்கியான், இடும்பைன்னா கஷ்டம், நோதல் அதுக்காக வருத்தப்படுறது, அதனின் இல்லை, எதனாலையும் பாதிக்கக்கூடிய விஷயம் வரவே வராது உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போது இதெல்லாம் பண்ணணுன்னா இதுக்கு உங்கள்கிட்ட பவர் இருக்கணும். இந்த காலத்தில் ஒரு மரியாதை கோயிலில் கூழ் ஊற்றுறதுக்காக அவன் பிட் நோட்டீஸ் வச்சுன்னு 5 ரூபா கொடுக்குறதுன்னு வசூல் பண்ணுற காலம். நம்ம வசூலே பண்ண மாட்டோம். அண்டு எவ்ரி சர்வீஸ் ஹியர் இஸ் ஃப்ரீ. அண்டு இவ்வளோ கோயில் இருக்குது, இதுக்கெல்லாம் பிரிச்சாலும் நீங்களே தான், நீங்கள் தான் பெருக்குறீங்க, நீங்கள் தான் முழுக்கிறீங்க, நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஒரு பெய்டு ஸ்டாஃப் வச்சு நடத்தினா கூட ஆர்கனைசேஷன் இவ்வளோ க்ளீனாகலாம் இருக்காது. எல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க, இவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் இல்லையா? பல வகைகளில் வி ஆர் ஏ ரோல் மாடல் டு தி அவுட் சைட் வேர்ல்டு. எல்லாமே டிஃப்ரெண்ட் சிஸ்டம் இங்கே நடக்கிறது. அண்ட் ஈவன் வென் ஐ வாஸ் ரன்னிங் அன் அ ஸ்கூல், இந்த கிளாஸ் ஆஃப் தி டீச்சர்ஸ் வி ஹேட் யாரும் நினச்சி கூட பார்க்கவே முடியாது. அமெரிக்காவிலேருந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு இந்தியாவில் செட்டிலான ஜிபி சாரு, ராமன், ஸ்ரீவித்யா, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து ஏகாம்பரேஸ்வரர், பிரவீணா மேடம், எவ்வளோ பேர் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க. காலெலாம் சம்பளம் வாங்க மாட்டாங்க. சரி, இங்கே இருக்கிறவங்களையே அருண் சாரு எல்லாம் எவ்வளோ 7 டிகிரி படிச்சுவிட்டு பெரிய கம்பெனியில் ஐசிஐலலாம் இருந்தவங்க. அவங்கெல்லாம் கண்டென்ட் ஆகிட்டு வந்தவங்க. ஓஎன்ஜிசி மணி சாரு கண்டென்ட் ஆகிட்டு வந்தவங்க. இப்படி எக்கச்சக்கமான பேர் ஒரு டெடிக்கேஷனோடு இருந்ததுனால தான் இந்தியாஸ் நம்பர் 1 சிபிஎஸ்சி ஸ்கூலில் நம்மளால் கொண்டு போக முடிஞ்சுச்சு. நம்பர் 1 சிபிஎஸ்சி ஸ்கூல் நம்மளது வந்துச்சு. அண்டு இத்தனைக்கும் இந்த ஸ்கூலில் படிக்கிறவன் எல்லாம் வந்து நல்ல ஒரு
எஜுகேட்டட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த குடும்பங்கள்லேருந்து வந்த பிள்ளைங்களா எல்லாம் கிராமத்து பசங்க. ஸோ அவங்களும் நம்ம இந்த அளவுக்கு டாப் ரேங்க்கு கொண்டு போய் ஒரு நேஷ்னல் லெவல் ஸ்கூலாக மாற்றுறதுன்றது விளையாட்டு கிடையாது. இத்தனைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டோம். 6,000 ரூபா தான் ஃபீஸ் ஒரு காலத்தில். அப்படியே 20 வருஷம் கழித்து 24,000 ரூபா வருஷத்துக்கு ஃபீஸு. ஸோ உலகம் நல்லது இல்லை. ஒரு புறநானூற்றில் ஒரு வரி வருது, இன்னாதம்மா உலகம் அப்படிங்க. இந்த உலகம் பொல்லாதது, இன்னாதம்மை உலகம். அப்பயும் நம்ம ஏன் இதெல்லாம் செய்கிறோன்னா, அதில் இனிய காண்பர் அதன் இயல்பு உணர்ந்தாரே. உலகம் இப்படி தான் இருக்குன்னு யாருக்கு தெரியுமோ அவங்க அதில் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு நப்பாசையில் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஸோ வி ஹவ் டன் எவ்ரி திங் விச் எ பர்சன் ஷுட் டூ. ரூரல் சர்வீஸ் பண்ணி பார்த்துட்டோம், அண்டு ஓல்டேஜ் கேர் பண்ணி பார்த்துட்டோம். அன்எம்ப்ளாய்டுக்கெல்லாம் நம்மளே இடம் கொடுத்து படிக்க வச்சு டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அது இதுன்னு ஆஃப் பீட் ஜாப்ஸ் எங்கே கிடைக்குமோ அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து பார்த்தோம். ஹாஸ்பிட்டல் நடத்தி பார்த்தோம், ஃப்ரீ ஹாஸ்பிட்டலாக வேறு நடத்தணும். எல்லாம் எதுவுமே ஜனங்களுக்கு ஒரு ரூரல் சர்வீஸ்ன்னு நம்ம வச்சுருந்தாக்க வெங்கலூரில் இவ்வளோ பெரிய டானிக் பாட்டில் கொடுப்போம். நம்ம நீ பாட்டில் கொண்டா நான் ஊற்றி தரேன்னா சொன்னதே கிடையாது. சாப்பாடு போடுவோம் வர்ற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம். நம்ம ஸ்கூல் பஸ்ஸில் அந்த கிராமத்து பசங்களெல்லாம் அவங்க வீட்டில் கொண்டு போய் விடுவோம். அவங்களுக்கு நைட்டில் டிஃபன் எல்லாம் கொடுப்போம். இங்கேருந்து போய் டியூஷன்லாம் கற்றுக் கொடுப்போம் அவங்களுக்கு. அங்கேயும் கற்றுக் கொடுத்தோம், தையூர்லேயும் கற்றுக் கொடுத்தோம். இப்படி பல வகைகளில் ஒரு உருப்படாத ஒரு சொசைட்டி, எ தேங்க்லெஸ் சொசைட்டி, அதுக்காக ஒரு மெழுகுவத்தி மாதிரி நாம் உழைச்சிருக்கோம். மக்களுக்கு எதுவுமே மண்டையில் ஏறுறதில்லை. ஏன்னா தே ஆர் லைக் தட். அவங்களுடைய லெவல் அவ்வளோதான். நீ அவங்கள போய் பெரிய அளவுக்கு உருப்பிட்டுருவாங்கன்னு நினச்சா அது உன்னோட தப்பு தான். இங்கே தையூர் இருக்குது, அங்கே மாதத்துக்கு 1 லட்சம் 1.25 லட்சம் செலவில் பசங்களுக்கு சாப்பாடு போட்டு டியூஷன் சென்ட்ரு, வில்லேஜ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் எம்ப்ராய்டரி, டெக்ஸ்டைல் பெயிண்டிங், டெய்லரிங் கற்றுக் கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணுவோம். நம்ம நான் பெரிய அளவுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு தான் ஆரம்பித்தேன். ஓவர் த பீரியட்ஸ் நமக்கு வந்த அந்த அனுபவங்கள், பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்ற இல்லையா, அதனால் எனக்கென்று தனி ராஜ்யம், எனக்கென்று மக்கள்னு இதுக்கு ராமராஜ்யம்னு பேர் வச்சேன். நம்ம யாரையும் தேடி போக வேணாம். யார் வந்தாலே அவங்களுக்கு நல்லது சொல்லுவோம், நல்லது செய்வோம். அதோட அதாவது நீ தேடி வரணும், நான் ஒன்றும் தேடி வர மாட்டேன். அதில் பாகுபாடெல்லாம் காட்ட மாட்டேன், பாரபட்சமெல்லாம் காட்ட மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் இன்றைக்கும் நடத்தின்னு தான் இருக்கும். ஆனால் வி டோன்ட் கோ டு த ஸ்ட்ரீட்ஸ். ஸோ இப்படி எல்லா வகையிலையும் வித்தியாசமான ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்டு வெரி அஃப்ளூவன்ட் ப்ராஸ்பரஸ் ஆர்கனைசேஷனை நம்ம இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நடத்தின்னு இருக்கோம். அண்ட் எல்லாம் மிடில் கிளாஸ். எனக்கு பணக்காரங்களை பிடிக்காது, ஏன்னா ஐ ஆம் ஃப்ரம் ஏ ஹம்பிள் பிகினிங். அதனால் என்னுடைய ஃபாலோயிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸு, மிடில் கிளாஸு அந்த மாதிரி இருக்குது. வி ஆர் ஆல் மோட்டிவேட்டிங். எங்கேயாவது கோயில் இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் உட்காந்துட்டு உங்களுக்கு கை கழுவுது தண்ணி கொடுத்துன்னு பிளேட் வாங்கின்னு உட்காந்து இருக்குமா, உங்கள் வீட்லேயும் வாங்குமா, இல்லை இவ்வளோ அழகாக ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். மக்களுக்கு இதெல்லாம் புரிகிற காலம் வரும். எங்கேயோ போய் ஏமாந்துருவானுங்க. அப்புறம் நம்ம எவ்வளோ நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் வரும். அவன் வந்தால் எனக்கு என்ன வராக்கிட்டே, எனக்கு தான் எதுவுமே தேவையில்லைங்கிற நிலையில் நான் உட்காந்துருக்கிறேன். அதனால் அவன் வந்தாலையும் ஓகே, வரலனாலையும் ஓகே, அண்டு நம்ம கண்டுக்க மாட்டோம். என்னை பொறுத்த மாத்திரம் இவங்கெல்லாம் தான் விஐபிஸ். ஏன்னா அவங்க தான் என்னை நம்பி பிளேட் வாங்குறாங்க, சர்வ் பண்ணுறாங்க, காய்கறி தண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் ரொம்ப அழகாக செட்டில் ஆகிட்டாங்க லைஃப்பில். பீஸ்ஃபுல்லாக நம்ம தவம் பண்ணிட்டு போகிற வழிக்கு இன்னும் கொஞ்சம் புனித எடுத்துன்னு போயிடலான்ற மாதிரி. மக்களுக்கு புரியாது என்னுடைய வழிமுறைகள், என்னுடைய கன்செப்டு எதுவுமே மக்களுக்கு புரியவே புரியாது. அவனுக்கு புரிஞ்சால் அவனுக்கு, அவன் புரியலன்னு எனக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. க்ரௌட் சைக்காலஜியெல்லாம் இல்லை, நான் பார்க்காத க்ரௌடே கிடையாது. நான் இது வரைக்கும் ஒரு 50,000 60 லட்சம் பேரை 1-to-1 பார்த்தாள். 37 வருஷம் 38 வருஷமாக இருக்கேன் நான். நீலாங்கரையில் ஒரு நாளைக்கு 3000 பேர் பார்ப்பேன். சாட்டர்டே சண்டே 6000 7000 பேர் பார்ப்பேன். ஒரு நியூ இயர் அன்றைக்கி 38,000 பேர் பார்த்தேன். அத்தனை பேருக்கும் 2 சாதம், ஒரு பொரியல், அப்பளம் போடுவோம். அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ எல்லா தான தர்மமும் பார்த்துட்டோம். இத்தனை கோயில் கட்டிட்டோம், இத்தனை சர்ச்சு, மசூதி, புத்தர் கோயில், ஜெயின் கோயிலெலாம் கட்டிட்டோம். இவ்வளோ தோட்டம் துறவு தென்னை மரத்துலேருந்து எல்லாம் பண்ணிட்டோம். எல்லோரையும் ஒரு அளவுக்கு எங்கள் பூஜை பண்ணுறதுக்கு, வேதம் சொல்கிறதுக்கு, 3 கோயிலில் இங்கே டெய்லி யாகம் நடக்குது, பாட்டு பாடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆளுங்களே செட் பண்ணியிருக்கோம். சரி, இங்கே பாடுறவங்களாகட்டும், பூஜை பண்ணுறவங்களாகட்டும், எல்லோரும் என்ன கூலிக்கு மாதிரி அடிக்கிறவங்களா, அதுவும் இல்லை. எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல போஸ்டர் இருக்காங்க. இது அப்படியே ட்ரைனிங் ஆகிப்போச்சு. ஒரு செல்ஃப் டிசிப்ளினில் வந்துட்டாங்க, அவங்க பார்க்குறாங்க.
இங்கே ஒருத்தர் கூட சம்பளம் இல்லைன்னா நீ நம்புறியா? என்ன அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸு, டெம்பிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க யாருக்குமே சம்பளம் இல்லை. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு புரியல. புரிஞ்சால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா வி ஆர் ஹாப்பி த வே வி ஆர். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறைவன் மனிதனை வைத்து விளையாடலாம், அது அவனது படைப்புரிமை. ஆனால் சில மனிதர்கள் இறைவனை வைத்து தங்கள் வாழ்க்கையில் விளையாண்டு கொண்டே இருக்கிறார்களே, இதை இறைவன் அனுமதிக்கிறானா? கண்காணி இல்லை என்று கள்ளம் பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை கான் சொல்கிறாரு திருமூலர். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் யார்? நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஃப்ராட் பண்ணின்னு சுற்றுறவன். கடவுள் அந்தரியாமி, நல்லவன் கெட்டவன் எல்லாருக்கிட்டையும் உள்ளே உட்காந்துன்னு இருக்கான். அவனுக்கு தெரியாமல் யாராவது எந்த ஏமாத்து வேலை ஃப்ராடாவது பண்ணிட முடியுமா? அதனால் அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. அது அனுபவிக்கிற போது அவங்களுக்கு தெரியும். கொஸ்டின் ஃப்ரம் சாய்நாதன் சிவசங்கர். தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவரும் அறியா பூடகம். இதை புரிந்து கொள்ள முயல்வதே புரிந்து கொள்ளவே முடியாது என உணரும் அளவுக்கு இருக்கும் இந்த படைப்பின், இந்த நாடகத்தின் நோக்கம் என்ன? உலகம் யாவையும் தாமளவாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையவர் ஆண்டவர் அன்னவர்க்கே சரணாங்களே அப்படின்னு கம்பர் பாடுறார். கடவுளே அடி எடுத்து கொடுத்த வரியில் இது எழுதப்பட்டது. இப்போ உலகத்தை படைக்கிறது, காப்பாற்றுறது, அழிக்கிறது, இதெல்லாம் செய்கிற, எதுக்காக செய்கிறான்னு புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு ஆள் இருக்கான். அவனு நான் சரண்டர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அந்த பாட்டுக்கு. அப்போது கடவுள் எதுக்காக இதெல்லாம் செய்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? அவருடைய ப்ரெரோகேட்டிவ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், கரெக்டான வார்த்தை. அதுக்காக அவர் செய்கிறாரு. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை நல்ல மூடில் இருந்தால் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணணும், இரிட்டேட்டடாக இருந்தால் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணணும். நீயே உட்காந்துன்னு சீட்டு விளையாடுற, கேரம் போர்டு விளையாடுற, இல்லை செஸ் விளையாடுற போது பான் இது ரூக்கு இதுன்னு பார்த்து விளையாடின்னு இருப்பேன். கேஞ்சு முடிஞ்ச உடனே அப்படியே விட்டு போடுவேன். அது எல்லாத்தையும் தூக்கி ஒரு அட்டைப்பட்டியில் போடுவாங்க. ஸோ இந்த கேம் இஸ் ஆன் தான். அதுக்கெல்லாம் ஒரு இது, ஒரு கார்டுக்கு ஒரு மரியாதை, ஒரு செஸ் காயினுக்கு ஒரு இது, கேரம் போர்டு இப்படிலாம் இருக்குது. ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னா எதுவுமே கிடையாது. இல்லை அலெக்சாண்டர் தி கிரேட்டும் ஒன்று தான், ஆண்டிப்பட்டியில் இருக்கிற முன்சாமியும் ஒன்று தான். கேம் இருக்கிற வரைக்கும் கிங்கு, குயின்னு, பானு, ருக்கு, பிஷப்பு எல்லாங்கும். கேம் முடியுதுன்னா எல்லாமே பாய்ச்சி பொம்மை. அந்த மாதிரி உலகத்தில் எதுவுமே பெரிது கிடையாது. யாரும் நல்லவன் கிடையாது, யாரும் கெட்டவன் கிடையாது. நல்லார் பொல்லார் என நாடுவது என் நெஞ்சமே. நல்லார் பொல்லார், நல்லவன் கெட்டவன் யாரையும் பார்க்காத. அவரவர் அனுபவம் அவர் தம்மையும் அறிவது. ஒரு எம்என் நம்பியார் இருப்பான், அசோக் இருப்பான், அவன் வில்லன். எம்ஜிஆர் இருப்பார், அவர் ஹீரோ இல்லையா? அதே எம்ஜிஆர் முதல்ல சிப்பாய் வேஷம்லாம் போட்டிருப்பார், அப்புறம் ஹீரோ ஆகி போயிடுறாரு. சரோஜாதேவி ஒரு சினிமாவில் வைஜெயந்தி மாலாவுக்கு பின்னால் நிற்கிற விசர்ற சேடி. அதுக்கப்புறம் 5 லாங்குவேஜ் சினிமாவில் அந்த அம்மா ஹீரோயினாகி போயிட்டான். இப்படி இன்றைக்கி இருந்தால் நாளைக்கு ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் தியாகராஜ பாதிரி எவ்வளோ பெரிய ஆள். கடைசி நாட்களில் அவருக்கு டைலாக் பேசவும் முடியல. 30 டேக் 35 டேக் எடுத்தார். கண்ணு ஒழுங்காக தெரியல அவருக்கு. ஸோ எல்லாம் கஷ்டப்பட்டார். அவருக்கு வேண்டியவங்களே அவரை தூக்கி விடணுன்னு பார்த்தா கூட ஒன்றும் செட் ஆகலை. அந்த மாதிரி முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாபமராவருங்கிற மாதிரி, இளமையும் நில்லா யாக்கையும் நில்லாங்கிற மாதிரி, குடைநிலிருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெறிந்தோரும் நன்னினும் நன்னூருங்கிறார். ஒருத்தன் யானை மேலே அம்பாரி வச்சுன்னு பொங்குன்னு போனவன் கிழிஞ்ச கோட்டை போடணும், கொடை பிடிச்சின்னு லொங்க நடந்து போகிற காலம் கூட வரலாம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஜாதகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் இருக்குது. அந்த ஜாதகத்தில் சில பிளானட் ஆகுது. அந்த நேரத்தில் அவங்கெல்லாம் தூக்கி விடுறாரு கடவுள். அந்த ஜாதகம் மாறினோடனே குபுக்குன்னு கீழே போயிடுவாங்க. எல்லாருக்கும் இதுதான் நடக்கும். அது மகான்களுக்கே உண்டு. மகான்கள் கூட இந்த மாதிரி தான். அப்போ இந்த சாமியார் இதெல்லாம் குரு சிஷ்யான்லாம் வர்றது கூட பூர்வ ஜென்ம கண்டினியூஸ்லி தான் வர்றது. இப்போ எங்கிட்ட வர்றதுக்கும் காரணம் இருக்கும், அவங்கக்கிட்ட போகிறதுக்கும் காரணம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். நீங்கள் ஏங்க நம்மக்கிட்ட வர்றீங்கன்றது காரணமே இருக்கும். உருப்படுறவன் உருப்பிடுவான், உருப்படாதவன் நீ என்ன பண்ணாலையும் கஷ்டப்பட்டால் கூட ஒரு கருப்பு நாய் வெள்ளை நாயே ஆகாது. நீ தலைகீழ் நீ எத்தனை லெக்சர் கொடுத்தாலையும் உருப்பட முடியாதவனால் உருப்பட முடியாது, திருத்த முடியாது. அவனவனுக்கு ஒரு
தலையெழுத்து இருக்குது. அதுபடி உருப்படுறவன் உருப்பிடுவான், உருப்படாதவன் உருப்பட மாட்டான். Question from Bhaskar. By what means can we truly understand which deeds are good and which are bad, and which people are virtuous or good and which are bad? திருஞான சம்பந்தர் இருந்தார். அவர் சமணர்களிடத்தில் வாதாடுறதுக்காக போகிறார். அனல்வாதம் புனல்வாதம்னு பேர். உன் கருத்தை நீ எழுதி நெருப்பில் போடணும், அது பொசுங்கக்கூடாது. கருத்தை நீ எழுதி தண்ணியில் போடணும், அந்த ஓலை நீந்தி வரணும். இதுதான் அனல் புனல். புனல்னால் தண்ணி, அனல்னால் நெருப்பு. அப்போ சாமி 80 வயசு, திருஞான சம்பந்தருக்கு 12 வயசு. அப்போ உன் ஜாதகத்தை பார்த்தேன், நீ கேட்ட கேள்வி அது வருது பாரு. உன் ஜாதகத்தை பார்த்தேன், உனக்கு டைம் நல்லா இல்லை, அந்த சமணர்கள் ரொம்ப சூழ்ச்சி பண்ணி உன்னை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு. இவர் சொல்கிறார், தாத்தா நீங்கள் சும்மா இருங்க. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என் உளமே புகுந்து அதனால் ஆசரு நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே சிவபெருமான் என் உள்ளத்தில் உட்காந்துட்டு வீணை வாசினுக்கிறான், அதனால் எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு போகிறாரு. அனல் புனலில் வென்றாரு. வென்று வந்து அப்பர் சாமி கிட்ட சொன்னார், நீங்கள் இன்னும் பயங்காட்டினே தாத்தா, பாரு நான் வென்று விட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறார், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே நல்ல நல்ல அடியாதவர்க்கு மிகவேன்றார். இந்த பாட்டு கோளரி பதிகத்தை சொல்லுங்கடா, எல்லா அடியார்களும் நல்லா இருப்பாங்க. அரசாழ்வர் ஆணை நமதேங்கிறார். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க, ஞான சம்பந்த மூர்த்தியாகிய நான் ஆணையிட்டு சொல்கிறேன் சிவன் மேலே அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார். அதனால் கடவுள் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கையினால் விதியை மதியால் வெல்ல முடியும். வெறும் ஜாதகம்தான் இல்லைன்னா பேசாமல் ஜாதகத்தை வச்சு ஊதுவத்தி கற்பூரம் கட்டித்தாங்க ஓட்டிட்டு போயினே இல்லாமல் விதியை மதியால் வெல்லலாம். உலகத்தில் 3 விஷயங்குது. எத்தனம் பிரயத்தனம், முயற்சி விடாமுயற்சி, அது 50 மார்க். தெய்வ எத்தனம் அப்படின்னா அது 50 மார்க். நீ முயற்சியும் விடாமுயற்சியும் செய்யணும், கடவுளுடைய கிரேஸ் வரும். இந்த 2 தான் வாழ்க்கை என்பது. அதனால் முடியாதுன்னு இல்லை, முடியும்னு இல்லை. உன்னுடைய ஃபீத்து, உன்னுடைய பெர்சிவரன்ஸை வைத்துக்கொண்டு, உன்னுடைய கமிட்மெண்ட் டெடிக்கேஷனை வைத்துக்கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். அதனால் உலகத்தில் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு இது எல்லாம் காரணங்கள். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் லைஃபே நீங்கள் பிறக்கிற போதும் உங்கள் கண்ணில் 2 ஓட்டை, காதில் 2 ஓட்டை, மூக்கில் 2, வாயில் 1, 7, கீழே இடுப்பு கீழே 2, 9 ஓட்டைக்குது. இந்த 9 நவத்வாரங்கள் வழியாக தான் 9 பிளானட்டும் உங்களை ஆட்சி செய்யுது. அதனால் நீங்கள் பிறக்கிற போதே 9 பிளானட்டும், எப்படி நீ ஒரு செல்ஃபோன் டப்பா வாங்குகிற, போய் பிஎஸ்என்எல்லோ ஏதோ ஒரு கம்பெனி இது கனெக்ஷன் வாங்கி சிப் கார்டு போட்டுக்கிற, அப்போ கனெக்ட் ஆகிடுதா? அந்த மாதிரி நீ 9 ஓட்டையோடு பிறந்த ஒரு செல்ஃபோனு, அந்த கிரகங்களை அது கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டா, அதனுடைய போக்கில் உன்னுடைய லைஃப் நடக்கும். யாராவது சூரிய தசையில் பிறக்கிறான்னு வை, சூரிய தசைக்கு அப்புறம் என்ன வரும்? சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, அதுக்கப்புறம் சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை. இதுதான் சைக்கிள்ன்றது. ஸோ உன் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கும். சரி, குரு தசை 16 வருஷம்னா 16 வருஷமும் ஒரே மாதிரி இருக்காது. ஃபஸ்ட்டு என்ன வரும்? குருவில் குரு, குருவில் சனி, குருவில் புதன், குருவில் கேது, குருவில் சுக்கிரன், குருவில் சூரியன், குருவில் சந்திரன், குருவில் செவ்வாய், குருவில் ராகு வரும். ஸோ அந்த எந்த பிளானட் உனக்கு நல்லா இருக்கோ அந்த 16 வருஷத்தில் அந்த நேரத்தில் உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அந்த வேண்டாத பிளானட் சப்பீரியடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ உனக்கு ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த நேரத்தில் நீ கடவுளை நம்பிட்டு கெட்டியாக உட்காந்துருந்தியானாக்கா நீ தப்பிச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு இவர் இருந்தார், கிருபானந்த வாரியார் இருந்தார். அவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் குருபலம். பெரிய ஆள், அவர் வாரியாரை விட பெரிய ஆள். விசாகப்பட்டினது இருந்தார், ஜனங்க கிட்ட இன்ட்ராக்ஷனுக்கே வரல. அவர் வாரியாருக்கு சொன்னார், தம்பி உன் ஜாதகம் நல்லா இல்லா, ஜாகிரதையாரு, 7.5 அப்படின்றாரு. இவர் சரின்ட்டு 7.5 வருஷம் நல்லா கடந்துருது. அண்ணங்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் ரொம்ப கஷ்டம் நீங்களே, நான் நல்லா தானேங்கிறேன், நீ எப்பயும் பூஜை பொட்டியை வச்சுக்கிட்டு மந்திரம் ஓதிக்கின்னு கழுத்தில் சிவனை கட்டிக்கின்னு உட்காந்துக்கிற, உனக்கு எப்படா கிரகம் வரும் போடானாராம். இப்படி தான் இருக்கும். இங்கே காஞ்சிபுரம் வரதராஜர் கோயிலில் ஒரு ஆள் இருந்தான். அவன் சொன்னான், வரதராஜர் நெருப்பில் வந்தவர், அதனால் அவருக்கு வேத்து கொட்டும், என்னை ராத்திரி உள்ளே வச்சு பூட்டின்னு போங்க, நாங்கள் விசரணம் இருக்குன்னா. லூசுன்னு சொல்லி அவனை உள்ளே வச்சு பூட்டின்னு போயிருந்தாங்க.
டெய்லி விசிட்டின்னு இருப்பான். அப்போ வரதராஜ பெருமாள் ஒரு நாள் சொல்கிறாராம், டேய் அப்படின்னாராம், என்ன நீ ஏன் பேசுகிற அப்படின்னா, இவன் பெருமாளை கேட்குறான், நீ ஏன் பேசுகிறேன்னு. பெருமாள் சொன்னாரா, நீ வீசுகிற நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. இப்படியே போயிடுது. ஒரு நாள் பெருமாள் சொல்கிறாரு, டேய் ஒரு 7.5 மாதம் கஷ்டப்பட வேண்டியிருக்குமே, பரவாயில்லையான்றாரான். அதெல்லாம் முடியாதுன்றாரான். 7.5 நாள் அப்படின்றார், அதுவும் முடியாதுன்னு. 7.5 நாளிகை அப்படின்றார், இதுக்கு மேலே கன்செஷன் கிடையாதுன்னு பெருமாள் அப்படியே நின்றுக்கிறார். மறுநாள் காத்தால் பெருமாளுடைய இது காணும், வைர நகை காணும். இவன் தான் ராத்திரியில் சர்வீஸ் பண்ணுறேன்னு வந்தான்னு சொல்லி எங்கடா ஒழிச்சு வச்சுருக்கேன்னு ஒரு போய் கட்டி வச்சு அடிக்கிறானுங்க. அந்த 7.5 நாளிகை முடிஞ்ச உடனே பட்டாத்திரி ஓடி வர்றார், ஐயோ மாலையில் மாட்டின்னு இருந்தது, அவனை விட்டுருங்கோன்ட்டு. ஸோ அவ்வளோதான், அவன் கைங்கரியம் பண்ணினா கூட அந்த 7.5 வருஷம் பட வேண்டியது 7.5 மணி நேரத்தில் 7.5 நாளிகையில் அவன் பட்டாங்கிறது. நம்மக்கிட்ட இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் இருக்குது. கடவுள் எவ்வளோ தான் நம்பினாலையும் த ஷேடோ அப்படின்வாங்க. கர்ணன் நாகாசுரம் விடுறான், அது அர்ஜுனனை அடித்து அவன் சாகணும். ஆனால் அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவை நம்பின்னு இருக்கான். அதனால் கர்ணன் நாகாசுரம் விடவும் செய்கிறான், அது வரவும் செய்யுது. ஆனால் கிரீடத்தை தட்டிட்டு போயிடுது, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுங்கிற மாதிரி. இப்படி கடவுள் பண்ணுவார். அதில் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. கட்டாயம் கடவுள் அந்த லாஸ்ட் மினிட்லேயாவது உங்கள் விதியை மாற்றுவார். விதியை மதியால் வல்லன்னு மூளையை வச்சு மாற்றுறதுன்னு அர்த்தம் இல்லை, சந்திரன் அர்த்தம். உங்களுடைய பூர்வ புண்ணியத்துக்கெல்லாம் அதிபதி யார்? சந்திரன். ஸோ ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்தால், சிவன் வச்சுக்கோயேன், சந்திரன் ஈக்குவல் டு சிவன். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அந்த நேரம் பார்த்து ஒரு நல்ல கோயில் காட்டுறது, இல்லை ஒரு மகானுடைய ஆசீர்வாதம் வாங்குறது, இப்படி எல்லாத்தையும் மாற்றுவாங்க. பல விஷயங்கள் நடக்கும். என் வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் அண்ணா நகரில் இருந்தேன், இப்போ ஜெயின் காலேஜில் வாத்தியாராக இருந்தேன், ஈவினிங் காலேஜில். ஒரு பையன் குடியாத்தத்துலேருந்து என்கிட்ட வந்து அவரை சீசன் டிக்கெட் அவங்க ரயில்வே, சார் எங்கள் ஊரில் சகாதேவ நாடின்னு ஒன்று இருக்குது, அது நான் உங்களுக்கு படிக்கிறேன்னு ஜாதகம் வாங்கின்னு போனோம். அதுக்கப்புறம் அது காஞ்சிபுரத்தில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னா நான் கண்டுக்கவே இல்லை. நான் திருவண்ணாமலையில் 4:30 ராவு காலையில் ஞாயிற்றுக்கிழமை, அப்போ அங்கே 5 மணிக்கு நிற்கிறேன் அந்த மூலஸ்தானத்தில். மறுநாள் அந்த பையன் வந்தான், வந்து சார் நேற்று அந்த நாடி படிக்கிறவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த ஓலையை கொடுக்குறான். அதில் 5 PM சண்டே அப்படி போட்டு டேட் போட்டுக்கிறாரு. அதில் வருது, இந்த மாதிரி நீ ரொம்ப பெரிய பவர் வச்சுருக்க, எவ்வளோ தான் தேவதா கடாட்சம் வரினும் உனக்கு வந்து ஒரு நாகதோஷம் இருக்கிறதுனால நீ இன்னும் பெரிய நிலைகளை தொட முடியாமல் கஷ்டப்பட்டுன்னு இருக்க. நீ சிவனை நம்பினதுனால அருணாச்சலேஸ்வர் உனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாரு. இதுக்கு முன்னால் திருப்பதி போகிற வழியில் கபில தீர்த்தம், கபில ஈசன் தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, அங்கே நீ ஒரு குரு மாதிரி இருந்த. அங்கே சிதிலமான நம்மாழ்வார் கோயிலும், அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பாம்பு புற்று, அந்த இடத்துல பழமையான ஒரு பாம்பு இருந்துச்சு. ஒரு பாம்பு யாரையும் வாழ்நாள்லாம் கடிக்கலைன்னா அதனுடைய விஷமெல்லாம் நாகரத்னம் ஆகிடும். அந்த நாகரத்னத்தை கீழே துப்பிட்டு அந்த வெளிச்சத்தில் அது சின்ன பாம்பாகி பறக்கும், காற்று தான் சாப்பிடும், சாப்பாடை தான் சாப்பிடாது. அந்த மணி மேலே ஆசைப்பட்டு அதை மறைச்சிடுவாங்க களிமண் சாணி வச்சு. அதுக்கப்புறம் அந்த பாம்பை அடிச்சுக்கிட்டு உயிர் விட்டுரும். அந்த பாவம் உனக்கு இருந்தது, அதனால் நீ அங்கே போகணும், போய் 11 நாகலிங்கம் பூ எடுத்துன்னு உன்னுடைய உத்திராட நட்சத்திரம் வர அன்னைக்கு மன்னிப்பு கேளு, பக்கத்தில் இருக்கிற சிவன் கபில ஈசன் இருக்காரே அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வா அப்படின்னு. நான் போகிறேன். 10 வருஷமாக எனக்கு எந்த இடம் கனவுல வந்து தொந்த கொடுத்துருந்ததோ, ஏன்னா எப்பயுமே எனக்கு காரில் போவோம், மோட்டர் சைக்கிள் போவோம், அருவி கொட்டின்னு இருக்கும். அது 10 வருஷம் வாரத்தில் 2 நாள் வரும் அதே இடம். அங்கே போகிறேன், அந்த புத்து இருக்குது, அங்கே மன்னிப்பு கேட்குறேன். அதுக்கப்புறம் நேராக அந்த 11 நாகலிங்கம் பூ எடுத்துன்னு போய் அங்கே கபில தீர்த்தன் அம்மன் இருக்காங்களே அவங்களை அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ணா நகரில் எனக்கு வீடு. அப்போ அந்த பாம்பு வருது, வந்து உன் கையை நீட்டு அப்படின்னு கை நீட்டேன். நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இனிமேல் உலகத்தில் யாரை எந்த பாம்பு கடிச்சாலும் நீ என்னை கூப்பிடு, நான் அந்த விஷயத்தை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போது ஒரு சாபம் ஒரு வரமாக மாற்றப்படுகிறது. இப்படிலாம் இருக்குன்னா நீ நம்புறியா? 10 வருஷம் அதுக்கு சிவனை நம்பி திருவண்ணாமலைக்கு சுற்றி இருந்ததுக்கு வழி கிடச்சிது. இல்லைன்னா என்னன்னு தெரியாமே நம்ம கஷ்டப்பட்டுன்னு உட்காந்துருப்போம். ஸோ காட் டெஃபினெட்லி ஹெல்ப் பண்ணுறார். ஊழையும் உப்பக்கம் காண்பர்னா அதுதான். விதி இருந்தால் கூட
அதை மாற்றிக்கொள்ள முடியும். குடிசெயலின் ஒழிவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். யாராவது உருப்படணும்னு நினச்சான்னா கடவுள் வேஷ்டி மச்சு கட்டுன்னு பக்கத்தில் நிற்பாரான். உனக்கு எதாவது வேணுமாப்பா வேணுமாப்பான்னு கேட்பாரான். அது மாதிரி என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ விதமாக கர்மாக்களை கழித்திருக்கிறேன். கர்மா இல்லாமல் உலகத்தில் யாரும் பறக்கிறது இல்லை. இந்த ஜென்மத்தில் நீ நல்லவன், முன் ஜென்மங்களில் நீ என்ன பண்ணி தொலைச்சின்னு யாருக்கு என்ன தெரியும். அதனால் கர்மா இருக்கிறது உண்மைதான். அதுக்கு நீ கடவுளையே நம்பிக்கிட்டு இருக்கிற போது நீ நிறைய கடன் வாங்கிட்டு நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா கடன் கழிய போகுது. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வழி காட்சின்னே இருக்கும். எலுங்கிச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய மகான் இருந்தார், அருள்வழி சித்தர்னு பேர். ரொம்ப பெரிய ஆளர், ஜனங்களுக்கு அவரை புரிஞ்சிக்க முடியாது. அவர் குப்பை பொறுக்கிற மாதிரி உட்காந்து இருப்பார் அந்த இடத்துல. அவர்கிட்ட நீ போனீங்கன்னா ஒரு 10 டீ வாங்கின்னு போகணும், 10 எம்டி கிளாஸ் எடுத்துன்னு போகணும், நீயே எடுத்துன்னு போகணும். நான் இருக்க டீ கொண்டாந்தா அவர் குடிக்க மாட்டார். அவர் எத்தனை பேர் எதிரில் உட்காந்துக்கிறாங்களோ எல்லாருக்கும் டீ எல்லாம் கொடுப்பாரு. கொஞ்சம் தண்ணியை தரையில் ஊற்றிட்டு அவர் டீ கொடுப்பாரு எல்லோரும். அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பீடி கொடுப்பாரு. நீ வேணான்னா வேணான்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் 8 நாள் எடுத்து அவரே ஒரு ஜோபியில் போடுவார். இதுதான் அவருடைய வழி. ஸோ அந்த பக்கம் யார் ஸ்கூட்டரில் காரில் போகிறானோ அவனை பேர்லாம் சொல்லுவார். அவர் ஆத்மாவுக்கு வச்ச பேர் என்ன? மேக நீர். பூமியில் இருக்கிற தண்ணி தான் எவாப்பரேட் ஆகி மேகமாகி தண்ணியாக வருது. அந்த மாதிரி பூமியிலிருந்து உடம்பு விட்டு போகிற ஆத்மா தான் திருப்பியும் வருது. அதனால் ஆத்மாவுக்கு அவர் வச்ச பேர் என்ன? மேக நீர் அப்படின்னு. ஸோ கிருஷ்ணவேணி அம்மான்னு இருந்தாங்க கல்யாண தீர்த்தம் பொதிய மலையில். நான் ஒருத்தோட காளிகாம்பல் கோயிலுக்கு போய்ட்டு அந்த அம்மாவை அந்த சாமிக்கிட்ட கூட்டின்னு போனேன். அவர் எல்லாரையும் ஏலம் போடுற மாதிரி தான் பாடுவார். அந்த காலத்து அவையார் என்ன மேக நீரா அப்படின்னாரு. அந்த காலத்தில் அவையார் இருந்தால் ஆத்மா இது அப்படின்னாரு. நான் முதல்ல அவர்கிட்ட போனேன். அப்போ அவர் சொன்னார், அந்த காலத்து நடராஜன் மேக நீர். நீ பார்க்குற நடராஜன், சுந்தரராஜன், தியாகராஜன், கோவிந்தராஜன் எல்லாம் நம்மள தான். எல்லாம் ராஜாக்களாக உலகத்தில் தவத்தினால வசதியாக இருந்தாங்க. பதவி பூர்வ புண்ணியானம் எல்லாம் ராஜாக்கள் தான். ஆனால் அந்த காலத்து நடராஜன்னா மேக நீர். தாடி வச்ச சீக் மதம், இல்லை பிறப்போட்ட இஸ்லாம் மதம், தாடி வச்ச சீக் மதம், சிலுவை போட்ட கிறிஸ்துவ மதம், இப்படி எல்லா மதத்தையும் பொந்து பார்த்து அப்பா ஸ்கூலுக்கு கூட்டின்னு போன போது கொஞ்சம் கையை விட்டு ஏமாந்து போன மேக நீர் அப்படின்னு. போன ஜென்மத்திலேயே ஒரு மோட்சத்துக்கு போக வேண்டிய ஆள் அப்பா என்ன சிவபெருமான் மோட்சத்துக்கு கூட்டின்னு போகிற போது கொஞ்சம் ஏமாந்துட்டார். அதனால் இந்த பிரிவு வந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோ பெரிய நிலா வருது, யாருக்கும் புரியாது. நான் ஒரு வைகுண்ட ஏகாசனிக்கு அவர் பார்க்க போகிறேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு உடன் மூடியே இருக்கும் எப்பயும். அது அவருடைய பூர்வ ஜென்ம சமாதியாக இருக்கலாம், அவர் குருவோட சமாதியாக இருக்கலாம். ஏன் பூட்டி இருந்தது நமக்கு தெரியல. அங்கே போய் நில்லை அப்படின்னாரு. அது கொஞ்ச நேரம் ஆனோடனே வாடினார். ஒரு ஆள்கிட்ட துரு கொடுத்து இந்த கண்ணில் ஊற்றுறது, காதில் ஊற்றுறது, தலைக்கு தேய்க்கிறதுலாம் வாங்கிடுவான். அவன் போய் கொஞ்சம் அமுத்தாஞ்சனும் ஐ ட்ராப்ஸு இயர் ட்ராப்ஸ் வாங்கிடுவான். என் தலையை கூப்பிட்டு அவர் மடியில் போட்டுன்னு இயர் ட்ராப்ஸ் போட்டு இப்படி ஒரு அழுக்கு துணி வச்சார். ஐ ட்ராப்ஸ் போட்டு கண்ணை இப்படி தேய்ச்சி விட்டார், தண்ணி தேய்ச்சார். இன்னிலேருந்து உனக்கு கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும், உன் முதுகில் இந்த பெண்டெல்லாம் நிமித்தி விட்டேன் அப்படின்னு. அது என்ன? குண்டலினி சக்தின்னு பேர். முதுகில் இருக்கிற பெண்டை நிமித்துறதுன்னா. கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும்னா, இப்போ இந்த நம்ம உட்காந்துக்கிற இடத்துல இந்த காற்றுல ஏதாவது ஒரு ஒளி வடிவங்கள்லாம் போனால் அதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு டிவி ரேடியோ இருந்தால் பார்க்குறியா, அந்த டிவி ரேடியோ இல்லாமையே நம்மளால் பார்க்க முடியும். அது ஒரு பவர். அதனால் உனக்கு நான் கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா எல்லாம் பண்ணி வச்சிட்டேன், முதுகில் இந்த பெண்டு நிமித்திட்டேன்னார். எனக்கு ஓரளவு தெரியும்ல. என்ன சாமி இவ்வளோ பவர்ஃபுல்லாகிற, உன் மகிமை தெரியாமல் ஜனங்கள்லாம் ஏமாந்து போகுதேன்னு அவர். நான் நினச்சேன் அவர் இந்த ஓசி வைத்தியம் உனக்கு தான், ஊரில் போய் என்னை பற்றி அகராதி படிக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு. இது உனக்கு தான், யாருக்கிட்டையும் இதெல்லாம் சொல்லாத அப்படின்னு அர்த்தம். இப்போ எவ்வளவோ மகான்களை நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய லெவல்லாம் நினச்சி பார்த்தா இந்த ஒன்றைனா சாமியாருங்க, மடாதிபதிங்க, கையில் குச்சி வச்சுன்னு சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கால் தூசு கூட கிடையாது. இவ்வளோ பெரியவங்கெல்லாம் இருக்காங்க ஆன்மீகத்தில். ஆனால் அவங்க யாரையும் வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் நான். இங்கே சத்யா ஸ்டுடியோஸ் போகிற வழியில் 30 கோயில் இல்லை, அதுக்கு வெளியே ஒரு கிளி உட்காந்துச்சு, கண்ணே தெரியாது. அதுக்கு புடவை இருக்கிறது கூட தெரியாது. பிச்சைக்காரி ஒரு தகர டப்பா தான் இருக்கும். நான் அந்த பக்கம் போகிறேன். சீதாபதி என்னை பார்க்க வந்துட்டியா? நான் ராமராஜ் இருந்தேன் ஒரு பிறவியில். அதனால் சீதாபதி என்னை பார்க்க வந்துட்டியா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தகர டப்பாலேருந்து ஒரு புற பிஸ்கட் எடுத்து சாப்பிடு. அந்த சத்யா ஸ்டுடியோஸ் அந்த கிரீன் வேஸ்டோடு என்ன சாப்பிடு அப்படின்னுவோம். ஏன்
அந்த முப்பாத்தம்மன் வந்து அவள் உடம்புக்குள்ளே இருக்கா. ஜனங்கள்லாம் போய் முப்பாத்தம்மன்கிட்ட வரவாங்கன்னு அந்த பவர் குறையும். இப்போ இந்த அம்மாவுடைய உடம்புல இருக்கிற ஆர்கானிக் தவத்தை அந்த அம்மா வாங்கிக்கும். இப்படி தான் இந்த ஆன்மீகம் நடக்குது ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும். கன்னியாகுமரியில் மாயம்மாவையாக உட்கார வச்சுருந்தான்னா கன்னியாகுமரி அம்மனே அந்த அம்மா தான். கன்னியாகுமரியில் போய் கும்பிடுறவங்கள அந்த எனர்ஜி குறையும். இந்த அம்மா மூலமாக கன்னியாகுமரி வந்து பவர் வாங்கிக்குவான். இப்படி தான் ஆன்மீகத்தில் ஒவ்வொரு கல்லை விட கூட இந்த சொல்லுங்களுக்கு பவர் ஜாஸ்தி. ஆர்கானிக் எனர்ஜின்னு நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் புரியாது, இப்படிலாம் இருக்குமா. ஏன்னா உங்களுக்கு இந்த கல்லுக்கு ஆயுதம் பொம்மை இதெல்லாம் தான் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மக்கிட்ட தான் எல்லாத்த விட பெரிய சக்தி இருக்குங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேனது. ஏன்னா நீங்கள் ஒரு உயிர் துடிப்புள்ள ஆற்றல். உங்களால் பார்க்க முடியும், நுகர முடியும், கேட்க முடியும், பேச முடியும், நடக்க முடியும் இல்லையா. எவ்வளோ பெரிய நிலை உங்களுது. ஸோ கல்லில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. நீயா கொண்டு போய் சார்ஜ் பண்ணணும், அவ்வளோதான். உன் பேட்ரி சார்ஜ் இறங்கி போச்சுன்னா ஃபோனில் நீ சார்ஜர் போடணும். அந்த மாதிரி தான் கோயிலில் இருக்கிற சாமியெல்லாம் சார்ஜ் இறங்கும். திருப்பியும் 6 மணி அடிக்கணும், பூஜை பண்ணணும், யாகம் பண்ணணும், கலசாபிஷேகம் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன் எனவே உடலை ஓவாது ஒம்புகிறேன்னா இதுதான் அர்த்தம். ஸோ ஆன்மீகத்தில் ரொம்ப பெரிய நிலைகள் இருக்கின்றன. மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வர்றபோது தான் இதெல்லாம் தெரியும். அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். எல்லார்கிட்டையும் அதே கடவுள் தான் இருக்குது. யார்கிட்ட இருக்கிற கடவுள்கிட்டையும் எந்த குறையும் இல்லை. அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஐக்கியூ இருக்குது. அந்த போக்கில் அவன் கடவுளை அடைவான். விதி கொண்டு போகிற போக்கில் அடைவான். பேரூராற்று படுவும் புனை போல காட்சி தெளிந்தனம். ஒரு ஆற்றுல ஒரு கட்டை மிதந்துக்கிட்டு போகுது இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு கட்டை இந்த பவசாகரத்தில் நாம் மிதந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த வாழ்க்கையை கற்றுக்கிட்டே இருக்கிறோம். அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. ஸோ எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இஃப் இட் இஸ் டியூ யூ வில் கெட் இட், பட் யூ ஹவ் டு சர்ச் ஃபார் இட். பைபிள் என்ன சொல்லுது? தேடுங்கள் கண்டடைவீர்கள், சர்ச் யூ வில் ஃபைண்ட் இல்லையா. தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்போ நம்ம தேடாதவங்க, கேட்காதவங்க, தட்டாதவங்க எப்படி கிடச்சிடும்? யூ ஹவ் டு. இப்போ நாங்கள்லாம் ஏதோ ஒரு நிலையை அடைஞ்சிருக்கோன்னா, நான் ராமகிருஷ்ண மிஷனில் படிக்கிற காலத்திலேயே என்னுடைய கடவுளுடைய லவ் ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வாழ்க்கையில் எவ்வளோ வருஷமாக நம்ம எத்தனை விதமான அனுபவங்கள், எத்தனை கோயில், எத்தனை குளம், எத்தனை காடு, எத்தனை யாத்திரைகள் எல்லாத்தையும் பண்ணி தானே இன்றைக்கி உக்காந்துன்னு இருக்கோம் இல்லையா. சும்மா வந்துடாது. அதே மாதிரி என்கிட்ட எவ்வளோ பேர் வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நான் பெறுகிற அனுபவங்கள். உங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. அந்த குறையை என்கிட்ட வர சொல்கிறீங்க, அது நான் சால்வ் பண்ணுறதுக்கு வழி தேடுறேன். அது எப்படி சால்வ் ஆகுதுன்னு தெரியுது. அதை வச்சுக்கிட்டு நான் கற்றுக்கிறது. ஒரு லைஃப் இஸ் ஏ லேர்னிங் ப்ராசஸ். எப்பயுமே எதையாவது கற்றுக்கிட்டே இருப்பேன். அதனால் ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங்னா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு விஷயந்தான். அது என்னென்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது தான் அப்படின்னா. அந்த மாதிரி கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின்னு பிணி வரது தெல்லிதின்னு ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே பாலுன்னு குறுகின்னு தெரிந்து. ஒரு அன்னப்பட்சிக்கிட்ட பாலையும் தண்ணியை சேர்ந்து வச்சானா அது பாலை மாற்ற எடுத்துன்னு தண்ணி விட்டுரும். இதே மாதிரி வெள்ளை பாம்பு இருக்குது. திருப்பதி போகிற வழியில் ஒரு அப்சர்வேட்டரி இல்லையா, அங்கே ஒரு பாம்பு இருக்குது. நீ பாலையும் தண்ணியும் கலந்து வச்சேன்னா அது பாலை மாற்ற எடுத்துகிட்டு தண்ணி விட்டு போயின்னு இருக்கும். அந்த மாதிரி அன்னப்பட்சிக்கு ஒரு இது இருக்குது. ஸோ நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. நான் பார்த்துருக்குறேன். அதாவது நாகலோகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் கைலாஸ் யாத்திரை போகிற வழியில் சிற்கா பங்குன்னு ஒரு இடங்குது, அதுதான் நாகலோகம். ஸோ அதுக்குள்ளே போய் நான் பார்த்துக்கினேன். இந்த உலகத்தில் எத்தனை ஆத்மா இருக்கோ அத்தனை ஆத்மாக்கும் மனுஷனுடைய ஃபேஸும் பாம்போட உடம்பும் இருக்கிற ஒவ்வொரு பாம்பு அங்கே இருக்குது. அது மாதிரி உலகத்தில் பல விஷயம். தெர் ஆர் மோர் திங்ஸ் ஆன் த ஹெவன் தென் வாட் யூ கேன் சி ஆன் திஸ் ஹெர்த். ஓ மிஸ்டர் ஒரே சிவன்னா அதுதான் அர்த்தம். நமக்கு தெரியாத விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. அது தெரியறதுக்கு பேர் தான் ஞானம். இல்லைன்னா நானும் நீயும் ஒன்றே தான். எனக்கு ஆர்வம் இருந்தது, தேடினேன், கண்டுகொண்டேன். நீ இன்னும் அதை தேட ஆரம்பிக்கலை. அட் ப்ரெசன்ட் யுவர் தேடுதல் இஸ் ஒரு கல்யாணம், குழந்தை குட்டி, ஒரு ஆஃபீஸு, இன்கம்மு, அதை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறது, கொஞ்சம் சேவிங், அவ்வளோதானே. அதுக்கு நடுவில் நீங்கள்லாம் கோயிலுக்கு வர்றேன்றதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மெட்ராஸில் 85 லட்சம் பேர் இருக்கான். எத்தனை பேர் கோயிலுக்கு போகிறான், எத்தனை பேர் சாமி போகிறான், அவன் கூட்டிகிட்டு சாராய கடையில் கிடக்கிறான். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பினை இருக்குது. தவமும் தவமுடைய ஆர்க்கியம். அதனால தான் முருகப்பெருமானை பற்றி சொல்கிற போது
நல்ல செயல்களை செய்கிறவளுக்கு இந்த பிறவி கடலை கடப்பதற்கு முருகன் ஓடக்காரனாக இருப்பான்னு நற்கரிசி ஓடக்காரன்றார் அருணகிரிநாதன். பண்டு ரீதி நீ చేసిన கொலு விவையான்றார் தியாகராஜர். முன்பிறவிக்கிட்ட நான் ஏதாவது பண்ணியிருப்பேன் இல்லையா, அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் உருப்பட வையே அப்படின்றார் தியாகபுரம். அதனால் நமக்கு தெரியவே தெரியாது. யூ ஆர் ஒன்லி எ விட்னஸ் டு வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யர் லைஃப் அண்ட் யூ ஆர் நெவர் எ பர்ஃபார்மர். நீ சாட்சி தானே தவிர, நீ ஒரு பாத்திரதாரியே தவிர, நம்ம எல்லாரையும் ஆட்டுவிக்கிற ஒரு கை இருக்குது, அதுதான் கடவுள். அவன் சூத்திரதாரி, நம்ம பாத்திரதாரி. அதனால் வாழ்க்கையில் நம்ம இன்னுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து ஒவ்வொன்றுத்திலையும் கெட்டது இல்லை, அதில் ஒரு அனுபவம் கிடைக்குது. ஒரு தேலை அது கொட்டியிருந்தால் தானே உனக்கு தேள் கொட்டினா எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு விளக்கில் கை வச்சு கை சுட்டுக்குன்னா தானே உனக்கு விளக்கில் கை வச்சா சுடுன்னு தெரியும். அப்போ ஒய் டு யூ கால் இட் ஆஸ் எ பேட் திங்? இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரி திங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பொண்ணு பின்னால் சுற்றுற அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு ஒன்று டிச் பண்ணிட்டு போகிறேன்னு வைய, அப்போது இதெல்லாம் மாயேன்னு ஒன்று தெரிஞ்சுக்கிற. இல்லைன்னா அந்த நேரத்துக்கு உலகமே எதிர்த்தாலே அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லி எத்தனை பேர் வீட்டில் சண்டை போடுறவல்லாங்கிறான். அதனால் எவ்ரி திங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அல்டிமேட்லி யூ வில் நோ நத்திங் இஸ் ட்ரூ. லோகம் சூன்யமயம், லோகம் க்ஷீணமயம். உலகத்தில் எல்லாம் சூன்யம், எல்லாம் துக்கம், மகிழ்ச்சி என்று ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.